இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்வீட்டா வந்து பாத்தீங்கன்னா பாதுஷா தான் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாதுஷான்னு சொல்ல தெரியாம பாதுஷான்னு சொல்லியிருக்கேன். ஒன்றும் பெருசா டிஃப்ரெண்ட் எதுவும் இல்லை. ஆனால் ஒரு சில இடத்துல வந்து உச்சரித்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இது வேற அது வேற அப்படின்னு. இப்போ சொல்ல போனால் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து பூரி அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக பூரி அப்படின்னு சொல்லிட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசுகிற உச்சரிப்பு இருக்குல்ல அதுதான். இன்னமும் ஒரு நாள் கூட அதை பூரி அப்படின்னு நான் சொல்லி பழகினது இல்லை. ஒவ்வொன்றா நீங்கள் சொல்லும் போது நான் மாற்றிக்கிட்டு தான் இருக்கேன். இது கூட இல்லை, ஃபர்ஸ்ட்லாம் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ண புதுசில் சப்ஸ்கிரைப் அப்படின்ற வார்த்தையே எனக்கு வராது. அப்படியே சொல்லி பழகி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு வந்துட்டேன். சொல்ல போனால் நான் பேசுகிற வார்த்தையில கண்டிப்பாக 20 வார்த்தை சரியாக உச்சரிப்பு இல்லாத இருந்திருக்கும் போல. அதை யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது. அப்படியே தெரிய கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு சில வார்த்தையெல்லாம் சொல்ல வரல அப்படின்னா அது என்ன வார்த்தைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பாதுஷா செய்ய 1 கப் அளவுக்கு மைதா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கிட்டு தேவையான அளவுக்கு நெய் எந்த அளவுக்கு ஊற்றுறமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக ஒரிஜினல் பாதுஷா மாதிரியே வருது. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக பூரிக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். அழுத்தம் கொடுக்காம பிழையணும், அப்போ தான் லேயராக வரும். அதுக்கப்புறம் சக்கரை பாவு வந்து பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு நான் சக்கரை எடுத்துக்கிட்டேன். அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பிசுப்பு தன்மை வந்தால் போதும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கம்பி பாதம் இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. அதில் கொஞ்சம் கலர் சேஞ்சாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து குங்குமப்பூ கொஞ்சம் போட்டுட்டு நல்லா பிசுப்பு தன்மை வந்ததுக்கப்புறம் அதை இறக்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லைட்டாக உருட்டி அதில் நடுவில் வந்து ஒரு கை விரலை வச்சு நல்லா அழுத்தி விடணும். எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப சூடாகவே இருக்கக்கூடாது. லைட்டா சூடா இருக்கிற எண்ணெயில ரெடி பண்ணி வச்ச பாதுஷாவை இதுல போட்டு வேக வைக்கணும். நம்ம போட்டதுக்கு அப்புறம் கரண்டி வைக்கவே கூடாது. கீழே இருக்கிற பாதுஷா வந்து லைட்டா உப்பி மேல வரணும். அதுக்கப்புறம் தான் கரண்டி போட்டு திருப்பி. இந்த மாவு வேக ரொம்பவே டைம் ஆகும். இடையில நம்ம வேலை என்னமோ அதை நம்ம பார்த்தரலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப என்னுடைய ஆர்டர்ஸ்லாம் போய் எடுத்துட்டு இருந்தேன். கண்டிப்பா ஒரு அடசல் எடுக்கிறதுக்கு 20 to 30 நிமிஷம் போல ஆகுது. இந்த அளவுக்கு ஸ்லோவாக குக் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு உள்ளே வந்து நல்லா வெந்து வந்துடும். இல்லை அப்படின்னா மேலே நல்லா வெந்துடும், உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வேவாது மாவு மாதிரி இருக்கும். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த சுகர் பாக்கில் போட்டு முக்கி ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் விட்டு எடுத்தோம்னா சூப்பரான பாதுஷா ரெடி. இப்பயுமே உச்சரிப்பு நான் சரியாக சொல்லனா தப்பாக சொல்லனான்னு எனக்கு தெரியல. ஏதோ எனக்கு தெரிஞ்ச பாஷையில் நான் சொல்லிட்டு இருக்கேன். பாருங்கள், உண்மையாலுமே டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு. ரியலாகவே இது வந்து கடையில் செஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது யாருக்கெல்லாம் செய்ய தெரியும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.